சாய்ராம். சாய் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சாய் டிவோட்டி சிஸ்டரோட லைஃப்பில் பாபா என்ன மாதிரியான மிராக்கிள் பண்ணியிருக்காரு அப்படி சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோங்க. இந்த சிஸ்டர் பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நான் அவங்கள பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி கோயிலில் ஒடிஞ்ச பாபா சிலைலாம் வச்சுருந்ததை கொண்டு வந்து இவங்க வீட்டில் வச்சுருக்காங்கன்னு. ஸோ அந்த சிஸ்டரோட மிராக்கிள் தான். அண்ட் தென் நம்மளுக்கு நான் சாய்பாபாவோட வஸ்திரம், ஃபோட்டோ எல்லாமே கொடுத்துருந்தாங்க இல்லையா, அவங்களே தான். ஆக்சுவலி இவங்க பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் கேர்ள் தான். இப்போ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பாபாவோட பிளஸ்ஸிங்கால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடச்சி லைஃப்பில் ஒரு நல்ல கரியரில் இருக்கணும்னு நான் பர்சனலாக வேண்டிக்கிறேன். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பொண்ணாக இருக்கப்போ லைக் 7th ஸ்டாண்டர்ட் அப்படி படிக்கும்போது தான் பாபா இவங்களோட லைஃப்பில் வந்திருக்காரு. எப்படி வந்தாருன்னா, யாரோ ஒருத்தவங்க பாபாவோட ஷீரடி போயிட்டு வந்தப்போ பாபாவோட ஸ்டாச்சு இவங்க வீட்டில் கொடுத்துருக்காங்க. இவங்க அப்போதைக்கு அதை பெருசாக எடுத்துக்கல. என்ன இது யாரோ தாத்தா மாதிரி இருக்காரு அப்படி சொல்லி விட்டுட்ருக்காங்க. ஏன்னா சின்ன பொண்ணு இல்லையா, அதனால் என்ன தெரியும். ஸோ பெருசாக அவங்க எதுவும் மைண்ட் பண்ணிக்கல. இப்படி இருக்கப்போ இவங்க 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அப்போ தான் பாபாவை பற்றி இவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் ஏற்படுது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்காம். என்னென்னா, சின்ன வயசில் இவங்களுக்கு சாப்பாடு ஊட்டும் போது பீட்ரூட்டு, கேரட் இதெல்லாம் ஊட்டுவாங்க இல்லையா. ஸோ அந்த கலர் ஐடென்டிஃபிகேஷனை வச்சு நீ இதை சாப்பிட்டினா வாலெட்ஸ் இந்த மாதிரி மாறிடும் அப்படி சொல்லி இந்த கலரை வச்சு அவங்களுக்கு ஒரு மேஜிக் பண்ணியிருக்காங்க. அதனால் இவங்களுக்கு இந்த கலருக்கும் இவங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு. ஸோ 9th படிக்கும்போது இவங்களோட ஃப்ரெண்டோட பர்த்டே வந்திருக்கு. அப்போ அவங்க ஃப்ரெண்டோட அம்மா இவங்களையும் இவங்க ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு ஒரு சாய்பாபா கோயிலுக்கு போயிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் இவங்க அப்போ தான் போகிறாங்க அந்த கோயிலுக்கு. அங்கே போன உடனே இவங்களுக்கு ஒரு ஷாக்கு. என்னென்னா, இவங்க போட்டிருக்க அதே கலரில் பாபாவும் ட்ரெஸ் போட்டுட்ருக்காரு. இவங்களுக்கும் கலருக்கும் தான் கொஞ்சம் கனெக்ஷன் ஆச்சு. அதனால் இவங்க கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட் ஆகிறாங்க. என்னடா இது நம்ம போட்டிருக்க கலர்லேயே இந்த சாமியுமே போட்டிருக்காரு சொல்லிட்டு ஒரு ஹாப்பி ஆகிறாங்க. ஓகே ரிட்டன் வந்துடுறாங்க. அப்போ அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே நீங்கள் நான் நெக்ஸ்ட் டைம் கோயிலுக்கு வரப்போ நான் போட்டுட்ருக்க அதே ட்ரெஸ் போட்டிருக்கீங்களான்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி பாபா கிட்ட ஒரு சஜஷன் வச்சுட்டு வராங்க. நெக்ஸ்ட் மந்த் இந்த சிஸ்டரோட பர்த்டே வருது. ஸோ இவங்க அதே பாபா கோயிலுக்கு போகிறாங்க. போகிறப்ப பார்த்திங்கன்னா இந்த அனிமல் பிரிண்ட் ட்ரெஸ் போட்டுட்டு போகிறாங்க. இந்த டைகர் ஸ்டைப்ஸ் மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ பாபா அந்த கலரை மேட்ச் பண்ணால் கூட பரவாயில்ல, இவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. என்னென்னா, அதே மாதிரி எக்ஸாக்டாக அந்த ஸ்ட்ரைப்ஸ்லேயே பாபா ட்ரெஸ் போட்டுட்டு இருந்திருக்காரு. அதாவது அந்த சீட்டா பிரிண்ட் கூட இல்லையா, இவங்க போட்டு அதே அந்த டைகர் பிரிண்ட், டைகருக்கு எப்படி அந்த ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இவங்களுக்கு பார்த்ததுமே ஒரு பெரிய ஷாக்கு. யாராக இருந்தாலும் எப்படி இருக்கும் சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் இவங்களுக்கு பாபா அப்படின்ற அந்த ஒரு பேர் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக மேக்னெட் மாதிரி இழுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இப்படி தான் பாபாவை அவங்க கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் தென் இந்த 9th 10th லைக் பப்ளிக் எக்ஸாம் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பாபாவை போய் மீட் பண்ணுறது வழக்கமாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி தேர்ஸ்டே ஆனால் மட்டும் ரொம்பலாம் அவங்க பூஜை பண்ண மாட்டாங்களாம். பட் தேர்ஸ்டே ஆனால் தலைக்கெல்லாம் மட்டும் குழி பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கச்சோ இவங்க பார்த்திங்கன்னா காலேஜ் எல்லாமே முடிச்சுட்டு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இப்போ ப்ரெசண்ட்டாக. ஸோ கோயம்புத்தூரில் ஒரு ஹாஸ்டலில் தங்கிட்டு இருக்காங்க இந்த சிஸ்டர். அங்கே கோயம்புத்தூர் அப்படின்னாலே நகாசாய் கோயில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ஸோ நகாசாய் கோயில் இருக்கிறதால அங்கே பாபாவை போய் பார்க்குறதா வாடிக்கையாக வச்சுருந்துருக்காங்க. இவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க இவங்களை பார்க்குறதுக்கு. அப்போ கோயம்புத்தூர் வந்ததால் இவங்க நகாசாய் கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. இவங்க யூஸ்வலாக பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே லைக் அந்த மாதிரி தான் போவாங்க போல். பட் வந்திருக்கவங்க டியூஸ்டே வந்ததால் அன்றைக்கே கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. அங்கே தான் ஒரு பெரிய மிராக்கிளை பாபா பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, இவங்க உள்ளே போயிட்டு பாபாவை பார்க்குறாங்க, வேண்டுறாங்க. அப்போ பாபா கிட்ட இவங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் வருதான் தானாகவே கேட்கணுன்னு. பாபா நீங்கள் எனக்கு அதாவது நாசாய் கோயிலில் பூலாம் பாபாவுக்கு போட்டிருப்பாங்க இல்லையா, அது நார்மல் தேர்ஸ்டே டைம்லேயே ரேராக தான் கொடுப்பாங்க போல் யாருக்குன்னா. நார்மல் டியூஸ்டேலாம் அது கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது போல். ஸோ இவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இருந்தாலும் அந்த இன்டென்ஷன் அவங்களுக்கு அவராக ஏற்படுத்துகிறாரு.
பாபா நீங்கள் வந்து நான் போகிறதுக்குள்ளே எனக்கு வந்து உங்ககிட்ட இருக்க பூ வந்து கொடுங்களேன். பாபா எனக்கு இன்னைக்கு பூ போங்க, கிடைக்குமா? நீங்கள் எங்கே கொடுக்க எப்ப போகிறீங்க நீங்க எங்க அப்படின்னு குடுக்க சொல்லிட்டு போறீங்க? இவங்களே அப்படி அதுக்கு சொல்லிட்டு பதிலும் நானே என் சொல்லிக்கிறாங்க. மனசுக்குள்ள நினைச்சிட்டு இதுக்கு விட்டுட்டேன். அடுத்து அவங்களுக்கு என்ன விட்டுட்டேக்கா. நடந்தது சொல்லிட்டு மறந்துட்டேன். நீங்களே வந்துட்டு இப்படி கேட்டுட்டு வாங்க, சுத்திட்டு அவங்க பாபாவை வாய்ஸில் சுத்திட்டு இப்படி வந்து சொல்லியிருப்பாங்க. நிக்கணும். நிக்கிறப்போ எக்ஸிட் டோர்ல இருந்து ஒருத்தர் வர்றாருக்கா. எப்படின்னா அவர் நல்லா கொஞ்சம் வயசானவர், நல்லா ஹைட்டா இருக்காரு. சும்மா உள்ள வரப்போ வந்து என்னை பார்த்து அப்படியே நக்கல சிரிக்கிறாருக்கா. எனக்கு இன்னும் கண்ணிலே இருக்கு. அப்படியே என்னை உள்ள நம்ம ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்த்தா சிரிப்போமா? தெரிஞ்சவங்கன்னா சிரிப்போம், இல்லையாட்டி சும்மா பார்க்கும்போது ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுவோம். அவர் உள்ள வர வர என்னைய நானும் பாருங்களேன், உள்ள அவர் எப்போ கால் எடுத்து வைக்கிறாரோ ஆட்டோமேட்டிக்காக தலை திரும்புது. இதெல்லாம் நான் இப்போதான் நான் நோட்டீஸ் பண்ணுறேன். இதெல்லாம் அவர் செய்யலை அப்படிங்கிறது எனக்கு அப்படி புல்லரிக்கும்க்கா. ஏன்னா நான் சாமி பாபாவை சிலை பார்த்தேன்னா அப்படி இந்த பாபா சிலையவே தான் நான் பார்த்துட்டு வர பொண்ணு. நான் எதுக்கு அந்த எக்ஸிட்டை பார்த்தேன், அவர் உள்ள கால் எடுத்து வைக்கிறேன், நான் திரும்பி இப்படி பார்க்குறேன். அவர் பார்க்குற ஐ டு ஐ கான்டாக்ட் நடக்குது எங்களுக்கும் எனக்கும் அவருக்கும். அங்கே வராரு, பார்க்குறப்ப சிரிக்கிறாரு. அது எப்படி தெரியுமா சிரிக்கிறாரு, நக்கலாக சிரிக்கிறாருக்கா. அவரு விளாட்றாரு போல நல்லா என்கிட்ட. உள்ளே வராருக்கா. உள்ளே வந்துட்டு அப்படி வர 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 நான் கிராஸ் ஆகுறேன். கிராஸ் ஆகும்போது அவர் என்னை கிராஸ் பண்ணும்போது ஒரு வாய்ஸ் கொடுக்குறாரு. என்ன பாபாவை பார்க்காம போகிற, கும்பிட்டுட்டு போ அப்படிங்கிறாருக்கா. என்னடா யாருன்னே தெரியாதவர் நம்மக்கிட்ட பேசுகிறாரு. எனக்கு பாருங்கள், அப்படியே பாபா வந்து என் மைண்ட் ஆஃப் பண்ணி விட்டார். எனக்கு எதுவுமே தோணாத மாதிரி வச்சுட்டாரு. அவர் பாட்டுக்கு என்கிட்ட சொல்கிறாரு, என்ன பாபாவை பார்க்காம போகிற, பாபா சாமி கும்பிட்டுட்டு போ அப்படி சொல்கிறாரு. சாமி கும்பிட்டு போவா, இப்போ தானே கையில் உதவி வாங்கிட்டு இப்படி திரும்புகிறேன். இவர் தான் எக்ஸிட்லேருந்து வராரு, என்ன லூஸு மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட, என் ஃப்ரெண்டு நான் லூஸ் மாதிரி நின்றுட்டுருக்கேன் பேக்க நடுவில். என் ஃப்ரெண்டு வாடி போகலாம் அப்படின்னு அவன் கூப்பிட்றா. என் தாத்தா வேறு ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்புகிறேன்க்கா. திரும்பின வேகத்துக்கு என் இப்படியே நின்றுக்கிட்டு, என்ன பூ இல்லை சாரி என்ன சொன்னாங்க தெரியுமா, என்ன பூ வேணுமா இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்புறாரு. லைட்டாக இப்படி திரும்பி எங்கன்னு அந்த கவர் வந்துச்சுன்னு தெரியல. அவர் வரும்போது கவர்லாம் கொண்டே வரல, ஒரு பிளாஸ்டிக் கவர்க்கா. பிளாஸ்டிக் கவர் ஃபுல்லாக ஒன்றுமே இல்லை, ஒன்லி வந்து ஃப்ளாஸ் தான். அப்படியே வந்து ஃபுல்லாக ரெட் ரோசஸ்க்கா. அந்த கொத்து ஃபுல்லாக பூ தான். அந்த பூவை எடுத்து என்ன பூ வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு என்கிட்ட கேட்கவே இல்லை. அப்படி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நக்கா ஒரு சிரிச்சுட்டு என்கிட்ட கேட்டுட்டு இப்படி திரும்பி அந்த பூவை எடுத்து என்கிட்ட 2 பூ கொடுத்துட்டு வச்சுக்கோ அப்படின்னாருக்கா. அப்போ கூட எனக்கு ஒன்றும் இல்லை, இப்படி பூ வாங்கிட்டு இப்படி திரும்புகிறேன். என் ஃப்ரெண்டுக்கு ஒன்று கொடுத்தாரு, இந்த நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தாரு. கொடுத்துட்டு வந்து அவங்க வந்து எல்லோரும் என் ஃப்ரெண்டுக்கெலாம் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆக்சுவலி என்னென்னா என் ஃப்ரெண்டுக்கும் கொடுத்துட்டு எனக்கு வந்து 2 கொடுத்தாரு, என் ஃப்ரெண்டுக்கு 2 கொடுத்தாரு. பின்னாடி ஒரு பொண்ணு இருந்துச்சு, அவளுக்கு இந்த நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் பாபா வந்து வெளியே இருந்து நடுவில் அந்த மசூதியில் இருந்துட்டு வெளியே எல்லாத்துக்கும் கொடுப்பாரு டிஸ்ட்ரிபியூட். அந்த மாதிரி அந்த கும்பல் நடுவில் நின்றுக்கிட்டாரு, கொடுக்குறாருக்கா. எல்லாரும் வாங்கிட்டு இப்படி பார்த்துட்டு போகிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. பட் எனக்கு வாங்கின முன்னுற அந்த கேப்பில் வந்து அவர் என்ன ஆகுறாருன்னா அப்படியே வந்து இப்படி வராருக்கா. வந்துட்டு நிமிஷம் பாபா வந்து வந்துடுறாருக்கா. என்கிட்ட வந்து வாங்கிட்டு என்கிட்ட கொடுத்துட்டு இப்படி திரும்புறதுக்குள்ளவே நான் அப்போதான் உணர்றேன், என் ஃப்ரெண்டு பேர் நவீனா, அவர் வந்து என்கிட்ட பூ கொடுத்துருக்கா, நான் பாபா கிட்ட கேட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்புறப்ப அவர் அப்படியே காணாம போயிட்டாருக்கா. அப்படியே பின்னாடி போய் அந்த எக்ஸிட் இருக்குல்ல, அந்த எக்ஸிட்னா அது எப்படி சொல்கிறேன், எப்படின்னா சும்மா கொஞ்சோண்டு தான்க்கா. அந்த எக்ஸிட் டோரில் போய் எட்டி பார்க்குறா, ஒரு 10 செகண்ட் கூட இருக்காதுக்கா. எட்டி பார்க்குறா, அந்த மனுஷனே அங்கே இல்லை. அவ்வளோதான், அப்படியே மறைஞ்சிட்டாரு கொடுத்துட்டு. கேட்டிங்களா என்ன மாதிரியான வேலை பண்ணியிருக்காருன்னு. இவர் வந்து சேட்டை பிடிச்சவர் பாபா. வந்து எதனா ஒன்று பண்ணி நம்மளை வந்து ஒன்று பண்ணிடுவார், அது என்னன்னு தெரியல எனக்கு. ஸோ இவங்க அந்த பூ கிடைக்குமான்னு ஆசைப்பட்டாங்க. அந்த பூ கிடைக்கிறதே வந்து ஒரு பெரிய ஷாக்கு, மிராக்கல். அதுவும் அதை வந்து கொடுத்தவர் யார் பார்த்தீங்களா, சாக்ஷாத் அந்த பாபாவே வந்து அவங்களுக்கு நேரில் காட்சி கொடுத்துருக்காரு. ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் அதை உணர முடியல. ஜென்ரலாகவே நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டது என்னென்னா, கடவுள் வந்து நம்மக்கிட்ட நேரில் வராங்க அப்படின்னா நம்மளோட எண்ணங்கள் செயல்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அவங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுப்பாங்க. ஸோ அவங்க வந்திருக்காங்கன்றதை அவங்க வந்த டைமில் நம்மளால் உணர முடியாது. ஆஃப்டர் தட் அதுக்கு அடுத்து தான் அவங்க மறைஞ்சிட்ட பிறகு தான் வந்திருக்கிறது நம்மளோட தெய்வம் தான் அப்படின்றத நம்ம உணர முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா 100க்கு 200% உண்மை. நிறைய பேரோட லைஃப்பில் இது நடந்திருக்கும். நம்ம அப்புறமா தான் யோசிச்சிருப்போமே, ஆமாம் இப்போ வந்தவங்க யார் அப்படின்ற மாதிரி. இது வந்து உண்மையாகவே வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். ஸோ அந்த விஷயம்தான் இந்த சிஸ்டருக்குமே நடந்திருக்கு. இவ்வளோ சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா பாபா மேலே அவ்வளோ ஒரு ஈடுபாடு. ஏன்னா நம்ம சொல்லியிருப்போம், அவங்க வந்து பாபாவோட ஸ்டாச்சு வந்து அந்த மாதிரிலாம் வச்சிட்ருக்கிறது இட்ஸ் நாட் அ வெரி ஈஸி திங்க். கோயில் போகிறோமா வந்தோமான்னு இல்லாமல்
நிறைய பேர் வந்து ஒரு சில பேர் வந்து கோயிலில் வந்து பிரசாதத்துக்கு போகிற ஒரு கேங் இருக்காங்க. இன்னொரு கேங் வந்து நம்ம கஷ்டத்தை மட்டுமே சொல்கிறதுக்கு போவாங்க. ஒரு 3வது கேங் வந்து நம்ம சந்தோஷத்தை போய் சொல்லுவாங்க. ஸோ இப்படி இருக்க மத்தியில் எதுவாக வேணாலும் இருந்தாலுமே அங்கே பாபா இருக்காரா, எதனா ஒரு பாபா இருந்தால் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வரணும் அப்படின்ற எண்ணத்தை வந்து அவங்களுக்கு பாபா கொடுத்துருக்காருன்றது ரொம்பவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அவங்களுக்கு இந்த சின்ன வயசுலேயே பாபா காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ புண்ணியம் இருக்குது. நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா பாபாவை பார்க்கணும் நேரில் அப்படி சொல்லி வெயிட் பண்ணுவோம், ஏங்குவோம். கண்டிப்பாக நம்ம எல்லார் லைஃப்லையுமே நம்மளை அறியாமையே பாபா வந்திருப்பார். அது வந்து மனுஷங்க மூலயமா தான் இல்லை, ஒரு ஜீவராசி மூலயமாவும் வரலாம், ஒரு மனுஷங்க மூலயமா வரலாம், எது மூலயமா வேணாலும் வரலாம். பட் அந்த நேரத்தில் நம்மளுக்கு அது தோணாது. கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா நம்மளால் ரிலேட் பண்ண முடியும். ஸோ இந்த சிஸ்டர் பார்த்திங்கன்னா அதிலேருந்து நாசாய் கோயிலுக்கு வந்து அடிக்கடி போகிறதா இருக்காங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பாபா கிட்ட போய் ஷேர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு பாபா வந்து நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்களேன், இவங்க வந்து சின்ன பொண்ணு தான். ஆக்சுவலி நானே வந்து சின்ன பொண்ணு தான். இவங்க என்னை விடவே சின்ன பொண்ணுன்றப்ப இந்த அளவுக்கு பாபா மேலே ஒரு ஈடுபாடாக இருக்காங்கன்னா பாபா எதுவுமே பண்ணாமையா இவங்க இவ்வளோ இருப்பாங்க சொல்லுங்கள். யாராக இருந்தாலும் நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னா தான் அவங்க மேலே நம்ம இவ்வளோ இதுவாக இருப்போம். ஸோ அவங்களே என்கிட்ட சொன்னாங்க, எனக்கும் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. அந்த நேரத்தில் பாபா எனக்கு பண்ண விஷயம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லெவலு. அந்த நேரத்தில் பாபா இல்லைன்னா நான் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. எனக்கு அம்மா அப்பா எல்லாத்தையுமே தாண்டி எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது பாபா மட்டும்தான் சொல்லிட்டு இவங்களே வந்து அவங்க வாயால் சொல்லியிருக்காங்க. அப்போ பாபா எந்த அளவுக்கு மிராக்கள் வந்து அவங்க லைஃப்பில் பண்ணியிருப்பாருன்னு பாருங்கள். நம்ம எல்லாருமே வந்து நம்ம கும்பிடுற தெய்வம் அது பாபான்னு நான் சொல்லலை, எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னு வரப்போ அந்த தெய்வத்தை வந்து நம்ம பழிக்கிறது, நம்ம கூட இல்லைன்னு சொல்லிட்டுலாம் நம்ம சொல்கிறது தப்புங்க. ஒன்று மட்டும் நம்ம புரிஞ்சுக்கோங்க, நம்மளுக்கு என்னென்ன நடக்கணுன்றது முன்னாடியே வந்து எழுதியாச்சு. அதுதான் நம்மளோட தலைவிதிப்படி நம்ம நடக்கிறது நடந்து தான் தீரும். பட் நம்மளோட தெய்வங்களை நம்ம வழிபடும் போது நம்மளுக்கு நடக்கிற கெட்ட விஷயங்களில் வந்து எதிர்த்து நிற்கிற அளவுக்கு நம்ம மன தைரியமும் நம்பிக்கையும் நம்மளுக்கு கிடைக்கும். அதை மட்டும் மறக்காதீங்க. அதனால் உங்களுக்கு கெட்டதே நடக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. தெய்வங்கள் வந்து நம்ம கெட்ட விஷயத்துலேருந்து காக்கிறதுக்கு தான் இருக்காங்களே கண்டி கெட்ட விஷயமே நடக்காமலாம் வந்து பார்த்துக்க மாட்டாங்க. எப்படி ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய வச்சிட்ருக்கா அப்படின்னா அந்த அம்மா வந்து எவ்வளோ தான் பொத்தி வளர்த்தாலும் அந்த குழந்தை கீழே விழுந்து அடிப்பட தான் செய்யும், மிதிப்பட தான் செய்யும். அப்படிலாம் அது பட்டால் தான் அது லைஃப்பில் நாளைக்கு பின்னைக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் கடவுள் வந்து நம்மளை புச்சுன்னு வச்சுருந்தாருன்னா நம்மளுக்கு அதுவே வந்து நல்லா எப்படி சொல்கிறது, நம்ம அதுவே வந்து சுகம் கண்டுடுவோம். நாளைக்கு பின்னா லைஃப்பில் ஒரு சின்ன கஷ்டம்னா கூட தாங்க முடியாது. ஸோ இது எல்லாமே நம்ம கற்றுக்கணும். அதனால் என்றைக்குமே நம்ம கும்பிடுற தெய்வத்தை பழிக்காதீங்க, பழி சொல்லாதீங்க. தெய்வத்துக்கு தெரியும், நம்ம படைச்ச தெய்வத்துக்கு நம்மளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு தெரியும். அதனால் தெய்வம் நம்மளுக்கு தரட்டும், அதை மனசார நம்ம வாங்கிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஏன்னா நான் ஏன் இந்த பர்டிகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, வீடியோ அனாலிட்டிக்ஸ் எடுத்து பார்த்தா நிறைய பேர் பார்க்குறீங்க, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் சப்ஸ்கிரைபர்ஸ் தான். சப்ஸ்கிரைபரை வேறு நான் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வேறு ஒன்றும் இல்லை. வேறு ஒரு நல்ல வீடியோவில் அகைன் நம்ம எல்லாருமே மீட் பண்ணலாம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.